ரஷ்யாவோட Tu-160 இது ஒரு சூப்பர் சோனிக் ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாம்பர் விமானம். இந்த விமானம் சமீப காலமா அப்கிரேடேஷனுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம ஹெவியா அப்கிரேட் பண்ணப்பட்டு 4 பிளேன் புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தது, செய்யறதுக்காக இருந்தது. அதை செஞ்சு முடிச்சு இப்போ அந்த விமானங்கள் பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. அதை புட்டின் அவர்களே நேரில் விசிட் பண்ணி அந்த காக்பிட்லாம் ஏறி உட்காந்து பார்த்தா சொல்லப்பட்டு வருது. வீடியோக்கெல்லாம் பகிரப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த ஜனவரி மாதத்தோட இறுதி அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கு போயிட்டு வந்துருந்தாரு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகப்பட்டுருச்சு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. சரி, அப்படி அப்கிரேட் பண்ணப்பட்ட மாடலோட வெரைட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா Tu-160 M2ன்னு சொல்லப்படுது. இதில் ஏவியானிக்ஸாக இருக்கட்டும், அந்த காக்பிட் இருக்கட்டும், பல அப்கிரேடேஷன் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புது புது அதிநவீனமான ஆயுதங்கள்லாம் புதுசாக செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் சுமந்துட்டு போய் எதிரியோட நிலைகள் மேலே போடுறதுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்லாம் பண்ணிக்கிறாங்க. புதுசான ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய விமானம் தான் இது. ரஷ்யா அது 4 இடத்த புதுசாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. நான் வச்சு பார்க்கும்போது சாங்ஷன் என்னாச்சு, சாங்ஷனை நீங்களே ஓவர் ரைட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இப்போ புதுசாக யூரோப்பியன் யூனியன்லேருந்து சாங்ஷன் போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த சாங்ஷனை பற்றி சில தகவல்லாம் கிடைச்சிருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த சாங்ஷன்னால இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் பாதிப்படையும், அந்த அசட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த சாங்ஷன்ல நம்ம மட்டும் கிடையாது, சீனாவும் இருக்கிறாங்க, துருக்கியும் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம மட்டும் தனியா போய் இந்த சண்டையை போட்டிருக்க வேண்டியது இல்லையா. சரி, காரணம் இருக்கும்ல, ஏன்னா வியாக்கியானம் இல்லைங்க, நியாயமா பேசுவாங்க இல்லையா. யூரோப்பியன் யூனியன் என்ன நியாயம் இந்த தடவை சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த ரஷ்யாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு உதவியா இருக்கக்கூடிய உதிரி பாகங்களை இந்த நாடுகள் ஏற்றுமதி பண்றாங்க. அப்புறம் என்ன டேஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட காம்போனன்ட்ஸ்ல நார்த் கொரியாவோட ஆயுதங்கள்ல இருந்துச்சு அப்படின்னு கேட்க தோணுது. அப்புறம் இந்த சாகி ட்ரோன்கள்ல காம்போனன்ட்ஸ்லாம் இருந்ததுன்னு கேட்க தோணுது. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. உக்ரைனை எடுத்து அக்கா பிரிச்சு வச்சு இதெல்லாம் இந்த நாட்டுல இருந்து ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லையா. அங்கெல்லாம் ஏங்க சாங்ஷன் போடல? அப்புறம் இட்டாலியில இருந்தெல்லாம் என்னென்னமோ துப்பாக்கிகள்லாம் போயிருக்குதாமா ரஷ்யாவுக்கு, அதுலலாம் ஏங்க சாங்ஷன் போடல? சாங்ஷனை போடுங்க, எல்லாத்து மேலேயும் சாங்ஷனை போடுங்க. உக்ரைனுக்கு உதவாதவங்க ரஷ்யாவுக்கு உதவுற அத்தனை பேர்த்து மேலேயும் சாங்ஷனை போடுங்க, நியாயமா நடந்துக்குங்க அப்படின்னு கேட்க தோணுது. பட் அந்த நியாயம்லாம் அவங்களுக்கு நியாயம் இல்லாம இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மேல சாங்ஷன் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நார்த் கொரியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேல சாங்ஷன் போட்டிருக்காங்க. பாஸ்போர்ட்டை எங்கேயும் அவர் டிராவல் பண்ணக்கூடாதுன்னா, அவங்க எங்கெங்க போறாங்க, ரஷ்யாவுக்கு தான் போவாங்க வருவாங்க. அது எப்பவும் போல் நடக்குதான் போது, மிஞ்சி போன சீனாக்கு போயிட்டு வருவாங்க, அதெல்லாம் நடக்குதான் போது. அதெல்லாம் யூரோப்பியன் யூனியனால ஒன்றும் செய்ய முடியாது. அதை தவிர நார்த் கொரியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்க போறாங்க? ஈரானுக்கு வேணா போக வாய்ப்பு இருக்கு ஒருவேளை. ஏன்னா பல நாடுகளை கிராஸ் பண்ணி தானே போகணும். இந்த ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் கிராஸ் பண்ணி தானே போக முடியும் ஈரானுக்கு. ஒருவேளை அந்த இடத்துல போகும்போது பிடிச்சிருவாங்களா என்னமோ தெரியல. அது அப்படி போகும்போது என்ன பண்றாங்கன்றது பார்த்துப்போம். இப்போ நம்ம அப்படியே அடுத்த செய்திக்கு வந்தோம் அப்படின்னா, அமெரிக்காவோட ஒரு ட்ரோன், இந்த ட்ரோன் இதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை கலக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ட்ரோன் அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் இதை பார்த்தோன்னு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இதுக்கு முன்னாடி இது வேற மாதிரியெல்லாம் இருந்துச்சு, குட்டி குட்டி சைஸ்ல இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்ல செஞ்சிருக்காங்க. இது போல ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசன் பர்பஸ்க்கு ரொம்ப அதிகமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது தயாரிக்கப்பட்டது அமெரிக்காவோட ஒரு கம்பெனினால தான். இந்த ட்ரோன்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரோன்னால பறக்கவும் முடியும், அதே நேரத்தில் எந்த வகையான டெரெயினா இருந்தாலும் அப்படியே உருண்டு போய்கிட்டே இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய டிவைஸ்னால அது அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். ஒருவேளை திடீர்னு பறக்கணும் அப்படின்னாலும் திடீர்னு பறக்க முடியும். இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகி ரோல் ஆகணும்னு நினைச்சா கூட ரோல் ஆகும். ஆனால் தண்ணியில் ஓர மாதிரி இல்லை. ஏன்னா போலாண்டு தான் சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா போலாண்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஓர மாதிரி லேண்டில் ஓர மாதிரி பறக்கிற மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஐட்டமா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அதை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நம்ம பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த போலாண்டுன்னு சொன்னோடனே ஒரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த போலாண்டோட விவசாயிகள் இந்த உக்ரைனோட தானியங்கள்லாம் கழட்டி விட்டு இருக்கிறாங்க இல்லையா. இப்ப என்ன நடக்குது, அந்த விவசாயிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ புட்டின் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு மாறிட்டாங்களா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. ஏன்னா ஒரு போஸ்டர் இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். இது போலாண்டோட விவசாயிகள் வச்சிருக்கக்கூடிய போஸ்டர்ஸ். அந்த போஸ்டர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் செய்வாரு அப்படிங்கிறது போல இந்த பிரசல்ஸா இருக்கட்டும், போலாண்டுக்கா இருக்கட்டும், இந்த உக்ரைனா இருக்கட்டும், இது போல நாடுகள்லாம் அவரோட சட்டம் வரும், அது இவங்களுக்கு ஏற்ற மாதிரியா வரும் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஆக புட்டின் அவர்களோட ஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்ல வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால அங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய இம்சையா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அப்புறம் துருக்கி இருக்கிறாங்க இல்லையா, துருக்கி மேலேயும் சாங்ஷன் போட்டிருக்கிறாங்க. ஆனா துருக்கியோட அந்த கான் ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா, தடவையா பறந்து காமிச்சிருச்சு அப்படிங்கிறதோட வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா இத்தனை நாளா துருக்கி ஃபைட்டர் ஜெட் கொடுங்கப்பா யாராச்சும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால கெத்தா காலர் தூக்கி விட்டு அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அது பறக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. என்ன அதுக்கான உதிரி பாகங்கள் வெளிநாடுகள்ல இருந்து வரும், அதெல்லாம் போயிட்டு தாங்க இருக்கும். அதெல்லாம் யாரும் தடுக்க மாட்டாங்க. இந்த கான் விமானம் உனக்கு வேணுமா, நான் வேணா தட்டுமா அப்படிங்கிறது போல இதுக்கு மேல தோரணையா கேட்டாலும் ஆச்சரியப்பதற்குள்ள துருக்கி தரப்புல இருந்து. அப்புறம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சமீப காலமா சில விஷயங்கள் அடிபட்டிருக்கு. இது நம்ம ஒரு வேலை செய்தியில பார்த்துருப்போமோ அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இன்னொரு தடவை திரும்பி ரிமைண்டர் பண்ணிடலாம். உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஃபாரின் மினிஸ்டர், இந்த அம்பாசிடர் துருக்கிக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களும் துருக்கி தரப்புல இருந்தும் உட்காந்து பேசிக்கிறாங்க. எங்க கான் 5ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்குல்ல, கொஞ்சம் கொடுங்க எங்களுக்கு, ரஷ்யாவோட சண்டை பிடிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது போல டீலிங்லாம் போட்டு பினிஷ் பண்ணி வச்சுக்கதா சொல்லிக்கிறாங்க. இப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் பறக்க ஆரம்பிச்சிருக்குது. அல்ஜீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட Su-57 பறக்க ஆரம்பிச்சிருக்குது. எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே, 5ஆம் தலைமுறை போர் விமானங்களோட போர் இனி ஆரம்பிச்சிருமா அப்படின்ட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஃபைட்டர் ஜெட்டு அப்படின்னு வந்துட்டாலே உக்ரைனுக்கு வந்து இந்த கான் விமானம் மட்டும் இல்லை, இந்த F-16 வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் அக்டோபருக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறது போல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, முதல் 12 பேர் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டுள்ளது சரியான தகவல் வரல. 12-16 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய உக்ரைனோட பைலட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாமா. அது முடியும் தருவாயில் இருக்கு. இதை வந்து அமெரிக்கா கொடுக்குற கவுண்ட் மட்டும் அவங்க மட்டும் இதுக்கு ஃபண்டிங் பண்ணிக்கிறாங்களாமா. ஸோ அந்த 16 பேர் 12-16 பேர் கரெக்டாக தெரில. அவங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக ட்ரைனிங் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அக்டோபர் மாசத்துலேருந்து உள்ள வரும். அப்புறம் ஜூன் மாசம்னு சொன்னாங்க F-16 உள்ள வரும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது போல கேள்வி வருது. ஆனா மே மாசத்துலேருந்து ஜூன் மாசத்துக்குள்ள கண்டிப்பா உக்ரைன்ல இந்த F-16 விமானம் பறக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி பறக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்துருவோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தேவை உக்ரைனுக்கு. இந்த கான் விமானம் வந்துச்சுன்னா சொல்லவே வேணாம், ரஷ்யாவை புரட்டி போட்டுருவாங்க இல்லையா. ஸோ உக்ரைன் வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கள நிலவரத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆப்பிரிக்காக்குள்ள குறைஞ்சது 1000 உக்ரைனோட வீரர்களையாவது ரஷ்ய வீரர்கள் வந்து பிரிசனர் ஆஃப் வாரா பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனா ரஷ்ய தரப்புல கொடுக்குற கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 500-600 அப்படிங்கிறது போல இருந்துச்சு. இப்போ பேலன்ஸ்னா என்ன ஏதாச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் அது ஓகே, அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஒருவேளை ரஷ்ய வீரர்கள் சரணடைஞ்ச உக்ரைனோட வீரர்களை கொண்டுட்டாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. அதுக்கான வீடியோ பதிவுகளும் வந்துட்டு இருக்கு. அதாவது ஒருத்தங்க 2 பேர்த்த கொண்ட மாதிரி தான் நான் பார்த்தேன். இந்த 500 பேர் கணக்குலாம் எனக்கு தெரியல. பட் ஆனா ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆத்விகால அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ புதுசா என்ன குற்றச்சாட்டு வந்து உக்ரைன் தரப்பு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரிசனர் ஆஃப் வாரா பிடிச்சிருக்கிறாங்க இல்லையா ரஷ்யா, அந்த உக்ரைனோட வீரர்களை வேலை வாங்குறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வந்து உக்ரைன் தரப்பு வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ சைடில் ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது ரஷ்யன் சோர்சஸ் கொடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். இந்த ஆத்விகால் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவில் என்னன்னா, அந்த 4 பேர் வந்து காயமடைஞ்ச ரஷ்ய வீரர்கள் வந்து தூக்கிட்டு போவாங்க இல்லையா, இது போல வேலை வாங்குறதா உக்ரைன் தரப்புன்னு சொன்னாங்க. அதுக்கான வீடியோ பதிவு ரஷ்ய தரப்பு வந்து கிடைச்சிருக்கு. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க சிரிச்சுட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ரஷ்ய தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்களும் உக்ரைனோட சோல்ஜர்ஸே கிடையாதுங்க, அவங்க ஆத்விகாக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா லோக்கல் சப்போர்ட்டோட உதவியோட தான் இந்த ஆத்விகாவை இவ்வளவு சீக்கிரம் கிளியர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது போலையும் ரஷ்ய தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. வீடியோ பதிவுகள்லாம் வருது. அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் தான் ரொம்ப சந்தோஷமா வர வச்சுக்கிறாங்க. ரஷ்ய வீரர்களா வந்து குஷியா இருக்கிறாங்க. எல்லாம் பார்த்துருக்கோம். வீடியோ பதிவுலாம் நிறைய இருக்கு. நம்ம கூட சில வீடியோ பதிவுகளை காமிச்சிருப்போம் உங்களுக்கு. இங்க என்ன புரியல அப்படின்னா, இது போல ரஷ்ய வீரர்கள் அங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த பிடிச்சிட்டு போன உக்ரைனோட பிரிசனர் ஆஃப் வார்ஸா இருக்கட்டும், இவங்களை வச்சு எந்த ஒரு வேலையும் எதுவும் பண்ணக்கூடாது. பட் ஆனா அது ஏன் செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு வேலை இதெல்லாம் உறுதி செய்யும் பட்சத்துல ரஷ்யாக்கு எதிரான முடிவுகள் இந்த மேற்குலக நாடுகள் எடுக்கலாம். ஏன்னா திரும்பவும் இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கு இது மாதிரிலாம் போய் வீடியோ பதிவுகளை வச்சு கேஸ் போட போறோம் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி சாங்ஷன் இந்த சாங்ஷன்லாம் போறது இப்போ ரஷ்யாக்கு மாதிரி தெரியல. இப்பெல்லாம் நம்ம மண்டையில வந்து விடுவது. ஏன் தான் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது போல தெரியல. அதனால இப்போ ரஷ்யா வந்து என்ன செய்ய போறாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு ரஷ்யா தரப்பு வந்து என்ன மாதிரியான பதில் வரப்போகுது அப்படிங்கிறத நானும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததுன்னா அடுத்த பதிவுல தெளிவா பார்த்துடலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க.
இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.